السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவான். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த அளவுகோலை நாம் பார்க்க வேண்டும். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபியை முஹ்மின்கள் தன் உயிரை விடவும் மேலாக நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். ஆம், உண்மையிலேயே எல்லா சஹாபாக்களும் இந்த ஆயத்தை கொண்டு மையமாக அமல் செய்த எல்லா சஹாபாக்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிர் மூச்சை விடவும் மேலாக என்ன செஞ்சாங்க? எல்லா சஹாபாக்களும் நேசித்தார்கள். 1,24,000 சஹாபாக்கள் என்பதாக சொன்னால் 1,24,000 காதல் காவியம் என்ன செய்யலாம், எழுத முடியும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது தனி அன்பு, தனி பாசம், தனி இஷ்கு. எந்த அளவுக்கு இஷ்கு? அல்லாஹ் சொன்னான இந்த ஆயத்து தன் உயிரை விடவும் மேலாக நேசிக்க வேண்டும் என்பதாக. உண்மையிலே எல்லா சஹாபாக்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விடவும் மேலாக நேசித்தார்கள். நாம் வேண்டுமானால் சொல்லுவோம், எங்கள் நபியை நாங்கள் உயிரை விட மேலாக நேசிப்போம் என்பதாக சொல்லுவோம். ஆனா உண்மையிலே உயிரை விட மேலாக நேசிக்கின்றோமா என்பதாக சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா அருமை சஹாபாக்கள் நாங்கள் எங்கள் நபியை எங்கள் உயிரை விடவும் மேலாக நேசிப்போம் என்பதாக சொன்னது மட்டும் இல்லை, அந்த நேசத்தை எல்லா சஹாபாக்களும் மெய்ப்பித்தார்கள். கொஞ்சம் யோசிங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க. போகவுமே மதீனாவாசிகள் எல்லா சஹாபாக்களுமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காண வேண்டும் என்பதாக தன்னிடம் உள்ள ஏதாச்சும் ஒரு அன்பளிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு எல்லா சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லி ரசூலாவை கட்டி அணைத்து முசாபா செய்து விட்டு எல்லா சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அப்ப ஒரு அம்மா, வயசான அம்மா, அந்த அம்மாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்கணும் சொல்லி ஆசை. ஆனா எல்லா சஹாபாக்களும் அன்பளிப்பு செஞ்சாங்க. ஆனா நம்ம அன்பளிப்பு செய்யாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பது நல்லதாக இல்லை என்பதாக அந்த அம்மா யோசித்தார்கள். ஆனால் அந்த வயசான அம்மா அன்பளிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாட்ட காசு இல்ல, பணம் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, வீடு இல்ல, வாசம் இல்ல, ஏன் கணவன் இல்லை, யாருமே இல்லாத அந்த அம்மா. அப்ப அந்த அம்மாக்குன்னு சொல்லி ஒரு ஊண்டுகோல், ஒரு துணை அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகன் 7 வயசு, அந்த மகனுக்கு 7 வயசு. அந்த மகன், அந்த அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வைத்த அன்பு, அந்த நபியை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்பதாக ஆசையில எல்லா அன்பளிப்பு செஞ்சாங்களே. நான் மட்டும் அன்பளிப்பு செய்யாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என்ன செய்யக்கூடாது, காணக்கூடாது என்பதாக அந்த அம்மா நினைத்து தன்னுடைய மகனை கையில் இழுத்து கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாகவே அந்த அம்மா நிறுத்தி விட்டு, யா ரசூலல்லாஹ், நீங்க வரவுமே எல்லா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு அன்பளிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்ல, வாய்ப்பு இல்லை. யா ரசூலல்லாஹ், சொத்து இல்ல, சுகம் இல்ல, கணவன் இல்லை. யா ரசூலல்லாஹ், எனவே எனக்குன்னு உள்ள ஒரு ஊண்டுகோல், ஒரு துணை என்னுடைய மகன் மட்டும்தான். யா ரசூலல்லாஹ், எனவே என்னுடைய மகனை நீங்கள் அன்பளிப்பாக ஏற்றுக்கொண்டு உங்களை சந்திக்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக அந்த வயசான அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னார்கள்
என்பதாக சொன்னால் உண்மையிலே அந்த அம்மாவுக்கு எந்த அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அன்பு, பாசம், நேசம், இஷ்க் அந்த அம்மாவுடைய கல்வில இருந்திருக்கும் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். கொஞ்சம் யோசிங்கள். தான் பெற்ற பிள்ளையை யாராச்சும் தானம் செய்வார்களா? யாராச்சும் அன்பளிப்பு செய்வார்களா? உலகத்தில எந்த சம்பவத்தையும் காட்டுங்க. தான் 10 மாசம் சுமந்த பிள்ளையை எந்த தாயாச்சும் அன்பளிப்பு செய்தால் என்பதாக காட்டுங்கள். இல்லவே இல்லை. ஆனால் இந்த அம்மா மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்த அன்பு, முஹப்பத்து, நேசத்தை மையமாக வைத்து 10 மாசம் சுமந்த பிள்ளை என்பதாக கூட அந்த அம்மா பார்க்காமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். எல்லா சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க? அன்பளிப்பு செய்தார்கள். நாமும் ஏதாச்சும் அன்பளிப்பு செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும் என்பதாக அந்த அம்மா சொன்னார்களே. உண்மையிலேயே அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அன்பும், பாசம், நேசமும் ஆழமாக உள்ளது என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. அல்லாஹ் சொன்னானே, அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபியை உங்கள் உயிரைவிடவும் மேலாக நேசிக்க வேண்டும் என்பதாக. உண்மையிலே அந்த ஆயத்துக்கு இணங்க இந்த தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தார்கள். எனவேதான் தன் பிள்ளையவே அங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அன்பளிப்பு செய்தார்கள். உண்மையிலே அந்த பிள்ளைதான் நமக்கெல்லாம் தெரிந்த சய்யிதினா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக நாம் எல்லாம் அறியப்பட்டுள்ளோம். உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான அன்பு, பாசம், நேசமெல்லாம் நம் உள்ளத்திலே வந்துவிட்டால் உலகத்தில் உள்ள துன்யாவுடைய கவலைகள், துன்யாவுடைய மோகங்கள் எல்லாம் நம் கல்வை விட்டு என்ன செய்யும்? விலகி